வெல்கம் டு மில்கீஸ் கிச்சன். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாங்க. இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. அரிசி மாவு 1 கப்பு, துருவின தேங்காய் 1/4 கப், 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய், சால்ட்டு தேவையான அளவு, ஹோம்மேட் சாம்பார் பொடி 1 ஸ்பூன். அடுப்பில் ஃப்ரை பேன் வச்சுக்கிட்டேங்க. 1 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு தண்ணி விட்டுக்கிட்டேன். எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கிட்டேங்க. 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன் மாவுக்கு மட்டும். அரிசி மாவு ஊற வச்சு காய வச்சு அரைச்சிக்கிட்டேங்க. ஹோம்மேட் அரிசி மாவு நல்லா வறுத்து வச்சுட்டேன். இது இடியாப்பமும் செய்யலாம். நல்லா வறுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அதில் 1 கப்பு எடுத்துக்கிட்டேன் கொழுக்கட்டைக்கு. நல்லா தண்ணி கொதிக்கணும். தண்ணி கொதிக்குது பாருங்கள். அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கங்க. நல்லா கைவிடாமல் கிண்டி விடுங்க. பச்சரிசி மாவு இது விட்டுட்டோம்னா கெட்டியாகிடும், கட்டி கட்டியாக. நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள். மாவு நல்லா வெந்துடுச்சு. கொண்டக்கடலை 100 கிராம் எடுத்துக்கிட்டேங்க. 3 மணி நேரம் ஊற வச்சு ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறேங்க. தண்ணி கரெக்டாக வச்சுடுங்க. வெயிட் போட்டு மூடிடுங்க. 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு கொண்டக்கடலையை நல்லா ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுடுங்க. ஸ்மாஷர் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேங்க. மிக்சிலையும் போட்டுக்கலாம், ஆனால் கரகரப்பாக இருக்கணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க, நல்லெண்ணெய். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிட்டேங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை ஒரு ஆர்க்கு சேர்த்துக்கிட்டேங்க. எல்லாம் நல்லா பொரியுது பாருங்கள். இது கார கொழுக்கட்டைன்றதால இதெல்லாம் போட்டு தாளிக்கணுங்க. தேங்காவையும் சேர்த்துக்கிட்டேங்க, துருவி வச்சுருக்க தேங்காவை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூரணம். ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க வெள்ளை கொண்ட கடலையை சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் கருப்பு கொண்ட கடலை கூட எடுத்துக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தாளிச்சதில் கொட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சாம்பார் பொடி தூவிக்கிட்டேங்க. இதில் தனியா, மிளகா, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம்லாம் இருக்குது. ரொம்ப வாசனையாக இருக்கும் இது. சாம்பார் பொடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா பார்த்துக்குங்க. இப்போ கார கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சுங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கங்க. மாவுலேயும் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப வாசனையாக இருக்கும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டேங்க, 2 டம்ளர். நல்லா மாவு பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரி தலை பிசைய வருது. கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கிட்டேங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. ஒரு உருண்டை அச்சு எடுத்து அதுலேயும் எண்ணெய் தடவிக்கிட்டேங்க. இது ஒரு டிசைனாக இருக்கும் இந்த உருண்டை. சொப்பு மாதிரி செஞ்சு 2 பக்கமும் வச்சுக்கிட்டேங்க. கொண்டக்கடலை காரப்பூரணத்தை எடுத்து உருட்டி வச்சிடுறேங்க பாருங்கள். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மூடி. ஓரத்தில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்துட்டேங்க. ரொம்ப ஈஸி இது செய்யறது. வந்துடுச்சு பாருங்கள் உருண்டை. பார்க்குறதுக்கே டிசைனாக அழகாக இருக்குது. அடுத்தது கொழுக்கட்டை செய்கிறேங்க. மாவை நல்லா இது மாதிரி தட்டையாக ஆக்கிக்கோங்க. லேசாக வச்சு உள்ளே கொழுக்கட்டை பூரணம் வச்சு ஓரத்தில் இருக்க மாவெல்லாம் எடுத்துடுங்க. இது சின்ன பிள்ளைங்க கூட இதை செய்யலாம். ஈஸியாக இந்த அச்சில் போட்டு செஞ்சிடலாங்க. இந்த அச்சு எல்லா கடையிலையும் விற்கிது. இப்போ எல்லா அச்சுலேயும் செஞ்சு வச்சுக்கிட்டேங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தட்டு வச்சு தண்ணி நல்லா கொதிக்கும் போது 4 இதுலேயும் வச்சுட்டேங்க.
இப்போ வேகுது பாருங்கள். 10 நிமிஷத்தில் வெந்துடும் இந்த கொழுக்கட்டை. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். வெடிப்புலாம் இல்லாமல் ஷைனிங்காக இருக்குது. மாவு நல்லா இருந்தால் தான் இந்த மாதிரி வரும். சூடாக இருக்குது. ஆற வச்சு எடுத்துட்டேங்க. அடுத்தது கொழுக்கட்டை வச்சுக்கிட்டேங்க. ஒரு மோதகமும் செஞ்சு வச்சுட்டேங்க. அதே மாவில் ஒரு கப்பு மாவில் எவ்வளோ கொழுக்கட்டை வருது பாருங்கள். எடுக்கவும் ஈஸியாக இருக்குது பாருங்கள். சின்ன ஒரு வெடிப்பு கூட இல்லை பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். புரோட்டீன் நிறைய இருக்கிறதால இந்த கொண்டைக்கடலை வச்சு கார கொழுக்கட்டை செய்யலாங்க. டிஃப்ரெண்ட்டான இந்த கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.